242 பேரின் பல்வேறு கனவுகளை சுமந்து சென்ற விமானம் விபத்துக்குள்ளாகி ஒட்டுமொத்த கனவும் சிதைந்திருக்கிறது. குஜராத்தின் அகமதாபாத் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டன் கேட்விக் நோக்கி சென்ற ஏர் இந்தியா பயணிகள் விமானம் புறப்பட்டு 3 நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அது குஜராத்தின் மெகானி நகர் பகுதியில் மருத்துவக் கல்லூரி விடுதி பகுதியில் விழுந்து நொறுங்கி இருக்கிறது. விழுந்தவுடன் அந்த பகுதியே தீக்கிரையாக்கி வானளவிற்கு கரும்புகையானது எழுந்திருக்கிறது. இந்த சூழலில் 20 மருத்துவர்களும் கூட விபத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். அதில் 5 மருத்துவ மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாகவும் மீதி 15 மாணவர்கள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. நானே 787ல கமாண்டரா இருந்தவன் தான்மா. நான் அருள்மணி பேசுறேன். நான் 787ல கமாண்டரா இருந்தவன் தான். இது எடுத்ததை நம்ம எப்படி நடந்திருக்கலாம், என்ன இருக்குங்கிறத சட்டுன்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துட முடியாதுங்க. அதில் டேக் ஆஃப் ஆகும்போது என்ன வெதர் இருந்தது, என்ன ஆச்சு, எவ்வளோ வெயிட் இருந்தது வண்டியில், இதில் நிறைய காரணங்கள் இருக்கு, காரணிகள் நிறைய இருக்குது. இல்லை அது எதுவும் தெரியாமல் டக்குன்னு இப்படிதான் இதனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் டேக் ஆஃப் ஆகி எவ்வளோ நேரம் ஆச்சு, எவ்வளோ நேரம் கழிச்சு இந்த பிளேன் இந்த சூழ்நிலைக்கு வந்ததுங்கிறது டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நம்ம சட்டுன்னு எந்த ஒரு காரணமும் இதுவாக தான் இருக்க முடியும்னு சொல்ல முடியாதுங்கம்மா. அப்ப ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இல்லாம நம்மளால எதையும் நம்ம ஊர்ஜிதமா சொல்லிட முடியாது. ஆனா இப்போ ஒரு விமானம் எடுத்த சில மணி நேரத்திலேயே இந்த விபத்து நடக்குது. கொஞ்ச நேரத்துல இந்த விபத்து நடக்கும் பொழுது என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, என்னென்ன காரணங்களால இந்த விபத்து நடந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் டேக் ஆஃப் ஆன டைம் என்ன? 1:17 சார். 1 மணிக்கு 1:15 எடுத்திருக்காங்க. சரி, ஏர்பான் ஆறுது, அதுக்கு பேரு லிஃப்ட் ஆஃப்னு பேரு. பிளேன் மேல போகுது இல்ல, தரையிலேருந்து மேல போன நேரம் 1 மணி 17 நிமிடம். ஆக்சிடென்ட் எப்ப ஆச்சு, எந்த நேரத்துல ஆக்சிடென்ட் ஆச்சு? நேரம் 1:20க்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு சார். 3 நிமிஷத்துலயே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. சில நிமிடங்கள்லங்கும் போது காரணங்கள் நிறைய இருக்கலாமா. இன்ஜின் ஸ்டால் ஆயிருக்கலாம், இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். ஏர்கிராஃப்ட் சடனா 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு பிளேன் டேக் ஆஃப் ஆன பிளேன் கீழே விழுதுன்னு சொன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இதுதான் காரணம்னு உறுதியா இப்ப சொல்ல முடியாது. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் வெதர் எப்படி இருந்ததுங்கிறது தெரியணும். அகமதாபாத்ல இந்த டைம் ஆஃப் ஆக்சிடென்ட் போது வெதர் எப்படி இருந்தது, எவ்வளவு வெயிட் இருந்தது, இந்த வண்டி எவ்வளவு வெயிட் எடுத்தாங்க அவங்க, இதுக்குள்ள நிறைய காரணங்கள் இருக்கு. இது சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நம்மளால உடனே வர முடியாதுங்கம்மா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.